வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ மக்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 கேள்வி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்டி சார் ரிலீஸ் ஆகிட்டாங்க, இன்னும் ஏன் அவங்க நேரலையோ இல்லை ஒரு வீடியோவோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெசேஜும் கன்வே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம சேனல் கமெண்ட்டில் அதிகமாக கேட்கக்கூடியது, ஆப் எப்போ ஒர்க் ஆகும், ஆப் ஒர்க் ஆகுமா ஆகாதா, என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பேசலாம். ஸோ மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துகிட்டு இருக்கக்கூடியது, எம்டி சார் ஏன் நானும் எதுவுமே பேசலை, ஸோ அவங்க ஏன் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோவும் போடல, மெசேஜ் கொடுக்கல, எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகள் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு தகவலும் வந்திருக்குது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், அவங்களுடைய வேலையெல்லாம் பர்சனல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நாளை இல்லை நாளை மறுநாள் 2 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க நேரில் சந்திக்கிறதுக்கோ அப்படி இல்லைனா வீடியோ போடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பத்தகுந்த வட்டாரத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது. சரி, எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எம்டி சார் இப்போ வெளியில் வந்தாலும் அவங்களுக்கு பல கட்டுப்பாடுகள் இருக்குது, நிபந்தனைகள் இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா பேச வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அவங்களுடைய மெசேஜை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துவாங்க. ஸோ ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியோ அப்படி இல்லைன்னா அவங்களோட அஃபிஷியலான சேனலில் வீடியோவோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு சில நாளில் கண்டிப்பாக போடுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக இருக்கலாம். 2வது கேள்வியாக, ஆப் எப்போ ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விதமான கமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஆப் கிட்டத்தட்ட இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏதோ சர்வர் இஷ்யூ, ஏதோ பேக்ரவுண்டில் ஏதோ சர்வர் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தள்ளி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஆப்போட சர்வர் இன்னும் பார்த்தீங்கன்னா சரி செய்யாமல் தான் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அதுவும் சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எம்டி சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த ஆப்பாக இருக்கட்டும், கண்டிப்பாக திரும்ப கொண்டு வருவோம். ஸோ கரெக்டான முறையில் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு போதுமான காலம் இல்லை, ஸோ கொஞ்சம் டைம் ஆகும் தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரும் அவசரப்பட வேணாம். ஸோ ஆப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பணமே இல்லைனாலும், இந்த 2-3 மாதமாக பணமே இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா நிறையா பேர், நிறைய மெம்பர்ஸ் அவங்க ஆடு பார்த்து அவங்களோட சீலிங் அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கிரெடிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க எந்த ஒரு மணியும் எதிர்பார்க்காம தான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்பயும் அதே போல் எங்களுக்கு ஆப் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்லேயே நம்ம சேனல்லேயே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. ஆப்பை மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வருவாங்க. அதுக்கான ப்ராசஸ் பார்த்திங்கன்னா போயிட்டு தான் இருக்குது. எம்டி சார் அதுக்கான முழு முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா நாளையில் நாளை மறுநாளுக்குள்ளே அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மெசேஜோ அவங்க அஃபிஷியலான சேனலில், அப்படி இல்லைனா அவங்க ஒரு மீட்டிங் மூலிமா கண்டக்ட் பண்ணி கண்டிப்பாக இதை பற்றி அவங்க தெரியப்படுத்துவாங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த ஆப்பாக இருக்கட்டும், இல்லை வேறு விஷயமா இருக்கட்டும், மைவி3 கம்பெனியோட வளர்ச்சியாக இருக்கட்டும், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பாங்க. இப்போ வெளியில் வந்திருக்கிற சூழ்நிலையில் பல கட்டுப்பாடுகளோடு வந்திருக்க ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மெம்பர்ஸ் கிட்ட எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்டை தெரியப்படுத்துவாங்க. அது வரையும் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுக்கிறேன். இன்றைய அப்டேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கூடிய விரைவில் அதை சரி பண்ணி பார்த்தீங்கன்னா அதை மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க. அதுவரை எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, முக்கியமாக மைவி3 மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களும் இந்த மாதிரி வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை தெரிஞ்சிக்க முடியும். இதே மாதிரி வேறு நல்ல தகவலோடையும் ஒரு பாசிட்டிவான தகவலோடையும் நான் உங்களை மறுபடியும் பார்க்குறேன்.